கரண கொடூரமாக இருக்கும், கொஞ்சம் ரெடியாக இருங்க. எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும், நம்ம பாட்டும் கேளு. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே 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 ரெடினே ரெடினே போலாம்னே அப்படின்பா. உயிரே அண்ணே அண்ணே ரெடி போலாம்னே. டைரக்டர் என்ன சொன்னா, அந்த ஆள் என்ன சொன்னார், அண்ணே விட்டா எப்படியாவது ஏட்டி முட்டியாக பாட்டிக்கிருப்பாரு, சீக்கிரம் முடிங்கண்ணா சார். இப்போ அவன் டச்சப்பா வர்றான், எனக்கு பேக் தூக்குறான், அவனை அப்படியே பார்ப்பேன், மோரக்கட்டை அவன் என்கிட்ட சங்கீத ஜாதி முல்லை. அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல, அவன் ரிங்டோனை வச்சிருக்கான், எங்கடா இருக்க சங்கீத ஜாதி, டே உள்ள லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போகிறது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான். ஒரு அசிஸ்டன்ட் ஒத்து பார்த்துட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடி, சார் அவன் 2 பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார், குழந்தைய போட்டாங்க. காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் விடக்கூடாதா அப்படின்னு. எங்கள் கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்த வந்து விழும் கருத்துகள், உரசி பார்த்த நினைவுகளில் 1000 கதைகள், காலமெல்லாம் கட்டுண்டு கிடக்க வைக்கும் இவரின் பேச்சுக்கள், மரகத பட்டுடுத்தி மனதை வருடும் ரசிகனாக வசீகரிக்கும் சிரிப்பு அலைகள், நம்மை உற்சாக எல்லைக்கே அழைத்து செல்லும் பேச்சு பீரங்கி, பிரச்சார பீரங்கி, சிரிப்பு மருந்து அண்ணன் சிங்கம்புலி அவர்களை உற்சாக கர ஓசையுடன் அழைக்கிறோம். சிங்கம்புலி அண்ணன் அவர்களை. நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லியிருக்கேன், சார் நல்லா பாட்டு பாடுவாங்க, அதாவது சங்கீத ஜாதி முல்லை அவரோட குரல்ல 2 வரி மட்டும் கேட்போம். பாடுங்க, இங்க வச்சிருக்கேன் பாருங்க எப்படி பாருங்க. இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் அங்கே நடக்கும். நம்ம டப்பிங் போவோம், டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம். எங்கடா போகிறேன் அண்ணே, கொஞ்சம் லவுட்ரா அண்ணே, கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச அண்ணே, கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 4 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் இல்லாட்டி 1 மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும். அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில். அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா, பாட்டு பாடுவேன். அப்படின்னு பாடுவேன். அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்ன சூப்பராக பாடுறீங்கன்னு எவனாவது சொல்லிடுவானான்னு ஏங்குவேன். அந்த டைரக்டரு என்ன நல்லா பாடுறீங்களே, இந்த பாட்டில் ஒரு தொகையரை வேணா பாடிடுறீங்களா அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான்னு ஏங்குவேன். எவனா டப்புன்னு கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன். புரியுங்களா உங்களுக்கு? அண்ணன் பாட்டே இருக்கும் கொண்டு வந்துச்சு. நான் அந்த அண்ணன் பாட்டு சின்ன கவுண்டரில் படத்தில் நான் அதெல்லாம் பாடுவேன் நான். ஆனால் ஒரு வயலும் சொல்லவே மாட்டுறாங்க. நான் இடையில காட்டணும் அப்படின்னு நிறைய பாடுவேன், ஒன்றுமே சொல்ல. ஒரு அசிஸ்டண்ட் ஒரு நம்ம டச்சப் பாயை கூட்டு போயிட்டேன். வாடா எங்கண்ணே, வாடா டப்பிங் போகிறேன். நான் எதுக்குண்ணே டப்பிங், வாடா நான் இங்கே டப் பண்ணுவேன், நீ இன்ஜினியர் ரூமில் இரு. சரிண்ணே, அங்கே என்ன சொல்கிறாங்க மட்டும் என்கிட்ட சொல்லு. ஓகே. அங்கே போய் நின்றான், டப்பிங் நடந்துச்சு, பேசினேன். இன்பிட்வீனில் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே 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 ரெடினே போலாம்னே அப்படின்பா. என்னடா கட் பண்ணுறாங்கன்னு. அடுத்து தம் தம் நம் தம் அண்ணே போலாம்னே அப்படின்னாங்க. உயிரே அண்ணே ரெடி போலாம்னே. சரி, டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க. வந்துச்சு, காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு, போயிட்டே இருக்கு. தம்பி எப்பட்ற சூப்பராக பண்ணிட்டேங்களே, டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும். நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே, நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே, அந்த ஒரு அசிஸ்டன்ட் ஐயோன்னாருண்ணே. நான் கிடக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் லூஸ் பண்ண அதெல்லாம் டைரக்டராக பண்ணுறேன். ஒரு இது இன்ஜினியர் என்ன சொன்னார், ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு. நான் புர்ற நான் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னேன், இந்த தேட்டரில் போட்டாங்க. டைரக்டர் என்ன சொன்னான், அந்த ஆள் என்ன சொன்னார், அண்ணே விட்டா எப்படியாவது ஏட்டி முட்டியாக பாட்டிக்கிருப்பாரு, சீக்கிரம் முடிங்கண்ணா சார். அப்படியே ஓரமாக வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு 200 ரூபா கொடுத்து, இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு வச்சு கொளுத்தி போடுவேன், ஓடி போயிடவில்லை. இப்போ அவன் டச்சப்பா வர்றான், எனக்கு பேக் தூக்குறான், அவனை அப்படியே பார்ப்பேன், மோரக்கட்டை அவன் என்கிட்ட சங்கீத ஜாதி முல்லை. அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல, அவன் ரிங்டோனை வச்சிருக்கான், எங்கடா இருக்க சங்கீத ஜாதி, டே
அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை, நம்ம படாத அசிங்கமா. நீ என்ன என்னை அசிங்கப்படுத்துறது, நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படி தான் சொல்லணும். அன்பு அன்பு கடையில் ஹோட்டல் வச்சுருப்பாப்புல, நைட்டு போய் நைட்டு 11 மணிக்கு அந்த 1 மணிக்கு புரோட்டா வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, காசு வாங்க மாட்டாப்புல. பங்கு நீங்கள் டயட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள், டயட் பண்ணுங்கள், டயட் பண்ணுங்கள், எனக்கு அதே சந்தோஷம், நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க, அந்த 3 பேரை கூட்டுவாங்க, அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காகவே உட்காந்துருப்பார். உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்குங்க. சரி, நீங்களும் கரண கொடூரமாக இருக்கும், கொஞ்சம் ரெடியாக இருங்க. எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும், நம்ம பாட்டும் கேளு. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் எல்லை, என்னாதமே வா. போதும் நினைக்கிறேன். அதே இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஒரு நம்ம வேறு லாங்குவேஜ், நல்லா பெங்களூரில் இன்ஜினியரிங் நான் படித்தேன். நான் பெங்களூரில் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் நான் படித்தேன். நான் இன்ஜினியரிங்கு பெங்களூரில் தான் படித்தேன். நான் பன்னார்கட்டை ரோட்டில் நேஷ்னல் பார்க் ரோட்டில், நேஷ்னல் பார்க்கில் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவில் படித்தேன். உங்கள் பேர் என்னப்பா? ரிமான். நீ பேசின 4 வருஷம் எனக்கு 4 வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது. முந்து போகிமே முன்னாடி போமே, ஏன்னா பஸ்ஸில் போகிறோம்ல, அது மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு கொடுப்புன்னு இல்லை, எனக்கு கொடுப்பில் இல்லை தான் சொல்லணும் அது. ஓகே, அது ஆனால் இந்த பொண்ணு அவ்வளோ பேசுதே. ஓகே, வாங்கப்பா, நல்லா வாங்க, நல்லா நடிங்க, பெரிய புகழோடு எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருங்க. ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும், இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், அதை அவர் மறந்துடக்கூடாது. நன்றி நன்றி நன்றி. குட் ஈவினிங். each other day I look so many various different parks, but I don't know about this park, but this park holds my heart, holds my large place in my heart. நீங்கள் தான் பார்க்குன்னு வைப்பீங்கள, இங்கிலீஷில் வைப்பீங்கள, நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது. நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம், நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்புவீங்களா, எங்கள் ரிலேஷன் ஒருத்தர், எங்கள் அண்ணன் ஆல் டாக்டரு, அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார். அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போவேன் தெரியுமா உங்களுக்கு? 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன். ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன். உள்ளே லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான், அயனவரத்தில், மடிப்பாக்கத்தில். சுதந்திரத்துக்காக போராட வந்தேன். சினிமா எனக்கு வேணும்ல, அதுக்காகத்தான் நான் வந்தேன். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அவ்வளோதானே. ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை, செகண்ட் ஹாஃபுக்கு மட்டி இல்லாட்டி ராசா தானே. உனக்கு பாரு, உன் காசு உனக்குன்னு ஒரு டைரக்டர் முருகன், உங்கள் காசில் ராஜா 2 பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார். நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசா தான் விழுகும் பாரு. எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார்
எங்கள் அண்ணன் மக, டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக, ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அண்ணன் மக. எனக்கு அவர் அண்ணன் தானே. எங்கள் பெரிய மாமா அவர் பாலா டாக்டரு. இவர் வந்து உட்காருப்பா அந்த பொண்ணு. நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன். சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு. சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க. பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கு. நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்கங்க. ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன், டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன். இருந்துச்சுன்னே, ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு. அப்படியா? அப்புறம் இல்லைண்ணே இருந்துச்சுன்னே, அது வந்து உங்க கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியும். எப்போ பாரு ஜோடியே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு படத்தில் நான் ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னும் அந்த பொண்ணும் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன். தூங்குங்க, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒத்து பார்த்துட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடி, சார் அவர் 2 பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார்னு குழந்தைய போட்டாங்க. சரின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தேன், சார் அந்த இன்னொரு 2 குழந்தை இருக்குல்ல சார், அதையும் தூக்கி நடுவில் போட்டாங்க. நான் ஹீரோயினியை பைனாக்குள்ளார பார்க்குறேன். எனக்கு பேரா போட்டாங்க, பைனாக்குள்ளே பாருங்க அங்கே படுத்துருக்கு, அங்கே தூங்குது. இல்லைண்ணே அவனை நான் பார்த்துக்கிறேன் நான். ஆக இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும், நல்ல ப்ளஷண்ட், ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 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 ஒரு இருக்குது ஸ்வேதாக்கு. அது கடவுளோட வரம். இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு, எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புள்ளி அப்படின்னாரு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட்புரத்தில், வாசன் ஹவுஸ் போகணும். வாசன் ஹவுஸ் பிடிச்சிட்டாங்க. வாசன் ஹவுஸ் போகிறேன்னா, இல்லை கொஞ்சம் இருங்க, ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வாங்கன்னு. சரின்னு சொல்லி மைக்கில் கூப்பிட போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தான். என்னடா நான் ஏரியா அது வந்து என்ன பெட்டியில் இருக்கவனு திறந்து காமிச்சான். உள்ள ஒரு பொம்மனேரியன் நாய் உட்காந்துருக்கு. இது என்னையான்னு கேட்டேன். அதான் சார் இது அம்மாவுக்கு ஐன்கோனில் நடித்த மாதிரி ஜிக்ஸிச்சு மடியில் உட்காந்து நாய், சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய். அப்படியா உக்காரியான்ட்டு போனோம். திருப்பி போயிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது, சார் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்கன்னாங்க. இந்த ஆர்டிஸ்ட்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்கார், அவரை கூப்பிட்டு வாங்கன்னு. நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி, அப்போ ஜிபே கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன். நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டான். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் வர்றாரு, ஒன்று குலைச்சிருச்சு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏண்டா நாய் கூப்பிட்டு போகிற வண்டியிலையாடா என்னை ஏற்றுறீங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கு, நான்சென்ஸ்க்கு ஏன் கத்துறாரு. ஐயா வாங்க 8 மணி ஆச்சியா, வாங்க போகலாமியா கெஞ்சுறேன். இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோடனே, நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தானே அசிஸ்டன்ட் டைரக்டர், நீ தானே ப்ரோக்ராம் பண்ண, வரக்கூடாது. நான் கெஞ்சுறேன், நீங்கள் போனேன்னு ஆட்டோ காசு இல்லை, என்னை வாங்கினேன் என்னை நான் சொல்லேன், முன்னாடி உட்காந்துக்கிறேன், வரவே விடாதுன்னாரு. கார் கதனை மூட்டார். நான் சொன்னேன், இந்த அம்பாசலில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதான்னு. காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதா அப்படின்னு. இந்த கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க. அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆள், கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரால் நடிச்சார் பாருங்க. போர்லேயே 2 வகை உண்டு, ஒன்று வைக்கப்போர் ஒன்று அக்கப்போர்னாரு பாருங்க. போர்லேயே 2 வகை உண்டு, ஒன்று வைக்கப்போர் ஒன்று அக்கப்போர் அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி 96 லூசா நடித்தது. அந்த அவ்வளோ பெரிய
அதுக்கப்புறம் பார்த்து நான் கட்டி பிடிச்சேன். ஏய் நல்லா பேசிட்டடா சிங்கம்புலி, வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார். நான் படம் பண்ணும்போது, ஏதாவது ஒரு படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் சென்ஸாக பண்ண, என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன். நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன், சொன்னாங்க இல்லைன்னா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னாங்க. ஆறு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ரூம் வீட்டில் இருப்போம், முடிக்க போகிறேன். 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வீட்டில் இருப்போம். எல்லா பேரும் வேலை, பி வாசு, உதயகுமார் சார் எல்லோரும் அவங்கவுங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா பேர் கார் வந்தோடனே மாப்பிள்ளை உன் கார் வந்துச்சு, நீ போடான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை உடைப்பேன். அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னா எனக்கு ஒரு மென்டல், நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும், நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு ஒன்று இருக்குது. அப்போ போயில் எல்லா பேரும் போயிட்டு வராங்கன்னா எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறேன், என் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ இருக்கேன், 2 கோடி 3 கோடி சம்பளம் வாங்குறேன், பெரிய டைரக்டர் இருக்காங்க. அவன் போகையில் எல்லாம் 10 ரூபா கொடுப்பேன், சிம்பிள் ஒரு சாயந்தரம் வந்துடும், இந்த 10 ரூபா ஏன்னா 10 ரூபா போய் சரான்னு 10 ரூபா மொத்தம் 50 ரூபா 60 ரூபா வரும். அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு கொஞ்சம் சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படியே அந்த 50 ரூபா 60 ரூபா அதுக்குள்ளே சாயந்தரம் வந்துடுவாங்க. அப்புறமேல ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, தினமும் வேலைக்கு போகிறவன்லாம் அறிவாளி கிடையாது, ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவன்லாம் அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கவெல்லாம் முட்டாள் கிடையாதுடா, தைரியமாக இருந்துமாய். அதைத்தான் இன்றைக்கி இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் சொல்கிறேன். என் சொந்தங்களே, உயிர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது. அதுக்காக ரெடியாக இருங்க. நான் ஃப்ரெஞ்சு கிஸ்ன்னு ஒரு படம் நிறைய தடவை பார்த்துருங்க. ஐ லவ் த ஃப்ரெஞ்சு கிஸ்ன்னு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல, கீழே கிடக்கிற அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான். அவனோட சொந்த விளை நிலம், விவசாயம் பண்ணலை, அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான், இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க. அதனால இன்றைக்கி சொல்கிறேன், இந்த கதாநாயகியாக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும், இங்கே இருக்க எடிட்டராக ஆகட்டும், இங்கே இருக்க சின்ன சின்ன வேலைகள் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் போய்கிட்டே இரு. திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, துரோகம் பண்ணாத. உனக்கு வரும்டா வாழ்க்கை, உனக்கு ஒரு நாள் வரும். இந்த சினிமாவில் கெட்டது பூரா உன் பக்கத்தில் இருக்கும், எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க. விச் ஒன் இஸ் பெஸ்ட், சூஸிங் வாய்ஸ்லி. எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க. கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும், போய்கிட்டே இருக்கணும். சினிமா கறப்பதல்ல, கற்பனை சுரப்பது. அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லாரும் பார்க்கல, ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர், இந்த வெளியில் ட்ரிஸ்லிங், அந்த வாட்டர், அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ப்ளஷண்ட்டாக இருங்க. நன்றி. சரவணா, கொஞ்சம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, எல்லாரையும் கொஞ்சம். பார்க் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச்.